இந்தியா கூட்டணியில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. எல்லா கட்சி தலைவர்களும் பலமாக இருக்கிறாங்க. அப்புறம் வருஷம் யார் பிரதமராக இருப்பாங்கன்றது வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி சிக்கல்கள் அதிகமாக இருந்தால் அரசை ஆள்வது வளர்ச்சி தடைபடும். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல் இருக்குது. ஒரு வண்டியை பல மாடுகள் பல திசையில் இருக்கிற மாதிரி ஆகிடும். இவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேம், இப்போ பிரதமர் இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினை கூட பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு, இவர் என்னது பீகார் சிஎம் அந்த சின்ன பையன் கூட சொல்கிறாரு. எல்லாரும் தான் சொல்கிறாங்க நாங்கள் சிஎம் ஆடுவோம், பிஎம் ஆகிடுவோம். இதுதான் பயம். ஆனால் அங்கே போயிட்டு பிரச்சனை தமிழ்நாடை விட பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழராக நமக்கும் அந்த கெட்ட பேர் சேரும். குறிப்பாக இந்த ஜூன் 4க்கு பிறகு என்ன நடக்கும் மேடம்? இப்போதைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அதிமுக தான். அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டால் நல்லது. ஆனால் இப்போ என்னன்னா அந்த இடத்தை பாஜக எடுத்துக்கொண்டது. இந்த எடப்பாடி அவர்களும் இல்லை ஓபிஎஸ் அவர்களோ இல்லை தினகரன் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை எடப்பாடியின் இடத்தை வேறு யாராவது எடுப்பாங்களான்றது அதுக்கும் வாய்ப்பு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். கிட்டத்தட்ட 6 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்தது. தேசிய அளவில் எந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு? இது ஒரு சைடா இருக்கா இல்லை டபுள் சைடு கேமா இந்த தேர்தல் போயிட்டு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இது ஒரு சைடு தான் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க டபுள் சைடாக இருக்கிற மாதிரி ஒரு இதை சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எதுனா இந்தியா கூட்டணி கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. பிரசாந்த் கிஷோரோட பேட்டியை நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை எந்த சர்வே எடுத்துறது பார்த்தாலும் நீங்கள் அது பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவது மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், ராகுல் காந்தி ஜெயிப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். இப்போ இவங்க தோற்ற உடனே என்ன சொல்லுவாங்க, அப்படியே அதை யார் மேலே பழிய போகிறதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கு முன்னோடியாக அவங்க இசிஐ எலெக்ஷன் கமிஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இவிஎம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை கொண்டு வைக்கிறாங்க. இவங்க இங்கே தவறு பண்ணுறாங்க, அவங்க தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க. இவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அது பிஜேபிக்கு சாதகமாக தான் போய்கொண்டிருக்கிறது. பிஜேபி அரசு தான் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இது ஒரு ஒன் சைடடாக தான் போயிட்டுருக்கு. இவங்க எவ்வளோ தான் ட்ராமா க்ரியேட் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் இவங்க சமூக வலைத்தளங்களிலும் மீடியாவிலையும் பல செய்திகளை பொய்யாக பரப்பினாலும் அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இல்லை என்பது தான் உங்களுக்கு கள நிலவரம். ஆனால் நிறைய விமர்சகர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, 2014 விடவும் 2019 பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த 2019 பிஜேபியோடைய ஒரு பீக்கை பார்த்துட்டாங்க. இதன் பிறகும் எப்படி ஒரு வேவ் வரும் அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறாங்க மேடம். இது வேவ் அதாவது பிஜேபி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் சட்டா பஜார்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறது ரொம்ப வருடமாக இல்லை. அவங்களோடது துல்லியமாக ஒரு 99% துல்லியமாக இருக்கும். அவங்க பிஜேபிக்கு சாதகமாக தான் அவங்களோட சர்வேவுமே சொல்லுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, இது வேவுன்றதை விட நிறைய பேர் பிஜேபி செய்யும் நல்ல காரியங்கள் தொடரணுன்ற விரும்புகிறாங்க. இது திருப்பி இந்த நிலைமை பின்னாடி போயிடக்கூடாது. பழையபடிக்கு இந்த காங்கிரஸ் அரசுக்குள் உள்ளே செல்லும்போது உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும். இப்போ பாஜகவோட அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், இல்லை அவங்க பிரச்சாரம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3வது இடத்துக்கு கொண்டு வருவோம், நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இப்போ இந்த நல்ல விஷயங்கள் போயிட்டுருக்கு, இது இப்படியே நாங்கள் இருந்தால் தான் இதை திருப்பி பெரிய அளவில் நாங்கள் முடிக்க முடியும், அப்படி இல்லாட்டி தடைபடும், இப்படி தான் அவங்க பிரச்சாரமே இருக்குது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா உள்கட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லை இந்த குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரயில்வே, ஏர்போர்ட், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திட்டத்தை அங்கே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இது பாதியிலே நின்றுடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்குது. அதனால் மக்கள் இதனால் பலனடைந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த அரசு இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்து இதை செஞ்சு முடிக்கட்டும், எதற்கு நான் திருப்பி மறுபடியும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அங்கே நடக்குமோ நடக்காதோ, அவங்க முதல்ல இருந்த மாதிரியே இருப்பாங்களா இல்லை திருந்தி வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னொன்று, காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை பாஜக இல்லாத மாநிலங்கள் நல்லபடியாக சுகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு டெல்லியில் காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு தான் கெஜ்ரிவால் அரசு.
எவ்வளோ மோசமான நிர்வாகம் என்பது வெளியே தெரிய வந்திருக்கிறது. முதல்வராக இருப்பவர் வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருக்கிறார், அவங்க கட்சிக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை ஓடுது, அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்குது, இதில் எப்படி நீங்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது மக்கள் கண்டிப்பாக சரி பாஜகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் வருவாங்களே தவிர ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு வளர்ச்சியை காணும் மக்கள் எப்படி பின்னாடி போகணும்னு விரும்புவாங்க. அதனால் இது அலை என்று சொல்வதை விட தங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் தொடரும் அப்படின்றது தான் இதில் தெரியும். ஆனால் வாக்கு சதவீத பதிவை நம்ம பார்க்கும்போது மேடம் ரொம்பவே வந்து குறைச்சலாக இருக்குது. ஒருவேளை மோடி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தால் கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும் இல்லையா? இப்போ வாக்கு சதவீத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அதிகமாக இருக்குது, இந்த பல இடங்களில் குறைஞ்சிருக்கு. இதில் என்னன்னா பல குழப்பங்களும் இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு மாநில அரசாங்கத்தின் பங்குன்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் பாஜக கிடையாது, நிறைய இடங்களில் வந்து பாஜக இல்லாத அரசுகளும் இருக்குது. அவங்க எப்படி வந்து குழப்புறாங்கன்றது தான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். பல திட்டங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை இவர்கள் தான் நிறைவேற்றுகிறார்கள். மாநில அரசு தான் அதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசில் இருக்கிற பாஜக எதுவுமே செய்யலை. இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் அது தானே தமிழர்களுக்கு எதிரானவங்க, அந்த மாதிரி நிறைய பொய் பிரச்சாரங்கள். அது போக வந்து நிறைய இடங்களில் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அப்புறம் சில பல காரணங்கள் இருக்குது. இதில் நான் என்ன பார்க்குறேன்னா அதில் வந்து குழப்பமடைந்த மக்கள் நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருந்திருக்கிறார்கள். அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்னடா இது இப்படி ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஓட்டு போடுவதிலிருந்து தவிர்த்திருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட இந்த குழப்பம் மக்களிடையே இருக்கு, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்ன அந்த குழப்பம் வந்து தேசத்திற்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது கண்டிப்பாக யார் செய்தாலும் அது சரியில்லை என்பது தான் என்னுடைய வாதம். இன்னும் மக்கள் ஓட்டு போட வரணும். அது யார் ஜெயித்தாலும் சரி, ஓட்டு போடுவது என்பது அடிப்படை உரிமை. ஆனால் அந்த அடிப்படை உரிமையிலிருந்து அவர்கள் தவறுகிறார்கள் என்பது தான் என்னுடைய கவலையும் கூட. மக்களாகிய நாம் அதை உணர்ந்து ஓட்டு போடுவது நல்லது. அது பாஜகவுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் ஓட்டு போடும் என்ற ஒரு உரிமையை வந்து மக்கள் தங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி அவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அந்த ஓட்டு சதவீதம் குறைந்ததற்கு பாஜக அரசு தான் காரணம் என்று சொல்ல முடியாது. மக்களிடம் அந்த விழிப்புணர்வு இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு சதவீதம் குறைந்தது நகர்ப்புறங்களில் தான். இப்போ நகர்ப்புறங்களில் பல்வேறு காரணங்களுக்காக இந்த ஓட்டு போடுவதை தவிர்க்கிறார்கள். அது நல்லதில்லை, ஜனநாயகத்திற்கு அது நல்லது கிடையாது. ஆனால் மேடம் இப்போது கிட்டத்தட்ட 58% 60% தான் ஆவரேஜ் ஓட்டுன்னு வரும்போது ஒரு 40% கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு ஒரு குறைவான மக்கள் ஓட்டு போடலன்னு. அப்போது இந்த 10 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு அரசு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சியாவது மக்களுக்கு இருக்குமா? அதாவது ஓட்டு போடலைன்றதுக்கு இது ஒரு காரணமாக அமையுமா? ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் ஓட்டு போட்டு இந்த அரசை இறக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓட்டே போடாமல் தவிர்க்க மாட்டார்கள் இல்லையா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே நமக்கு வந்து 60 to 70க்குள்ள 70க்கு மேலெல்லாம் நமக்கு வந்து போனதே கிடையாது. ஒரு 65 அப்படி தான் இருக்கும். இந்த தடவை அதுலேருந்து ஒரு 2-3% குறைந்திருக்கு. இது மக்கள் வந்து கல்வி அறிவு பெற நம்மளுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகத்தான் ஆக வேண்டும். ஆனால் இங்கே கல்வி அறிவு கூடும்போது ஓட்டு சதவீதம் கம்மியாகிட்டே இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்க முடியாது. இது ஆன்டி இன்கம்பன்சினா அவங்க ஓட்டு போட்டு தோக்கடிக்க முயற்சி பண்ணுவார்களே தவிர ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பாஜக வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. ஓட்டு போடணும்னா என்னடா 2 பேருமே எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான். அப்போ உங்கள் ஆன்டி இன்கம்பன்சி 2 கட்சிகளுக்கும் எதிராகத்தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஜனநாயகத்தின் தேர்தலிலோ இல்லை கட்சிகள் மேலேயோ ஒரு நம்பிக்கை குறைந்திருக்கிறது வேண்டுமானால் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே. குறிப்பாக பாஜக மேல் நம்பிக்கை இல்லை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு, நான் ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் இதை. ஆனால் இதையும் தாண்டி நாம் யோசிக்கும் போது மக்களிடம் இந்த ஓட்டு போடுவது என்பதை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். இன்னொன்று, நம்ம ஓட்டு சதவீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தேர்தல் நடக்கும்போது அதிகமாக இருக்கும். அங்கே உங்களுக்கு மத்தியில் வந்து தேர்தல் நடக்கும்போது எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தால் தேர்தல் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே வந்து அது இது கூடவும் அது கம்மியாகவும் தான் இருக்கும். ஆனால் இதுக்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து மக்களை கண்டிப்பாக ஓட்டு போட வைக்க வேண்டும். அப்படி இல்லை அவங்க உரிமையை அவர்கள் எடுத்துக்கொள்ள தவறினால் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களை ஓட்டு போட வைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதை அரசு
வரும் அரசு அதை வந்து கொஞ்சம் தீவிரப்படுத்தினால் நன்றாக இருக்கும். மேம் அதை தாண்டி வந்து இப்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த அரசு தொடரணும், இப்போ இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடரணுன்றதுக்காக பாஜகவுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஏற்கனவே 2 கவர்மெண்ட் வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் 3வது முறையும் தொடர்றதுன்றது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, அல்லது வந்து இது சர்வாதிகாரத்தை நோக்கி போகுன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இல்லையா, அதை அட்ரஸ் பண்ண வேண்டாமா? இல்லை, சர்வாதிகாரம் என்பது என்ன? யாருமே தேர்ந்தெடுக்காமல் மக்கள் ஓட்டு போடாமல் வர்றது தான் சர்வாதிகாரம். மக்களே ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை வச்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சர்வாதிகாரமாக எனக்கு தெரியவில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் 2 தடவை இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இதற்கு முன்னாடி இருந்தார் இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, கட்சிகள் தங்கள் தலைவரை முடிவு செய்யும். மக்கள் வந்து யார் வேணுன்றதை முடிவு பண்ணுவாங்களே தவிர கட்சி தான் வந்து தலைவரை முடிவு செய்யும். ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் 2 முறை ஆட்சி பண்ணது பிறகுதான் இந்த எமர்ஜென்சின்ற ஒரு விஷயமே வந்தது இல்லையா? அதனால அவங்க எமர்ஜென்சின்னு கொண்டு வரதுக்கு முன்னாடி நிறைய ஆட்சியை கலைச்சும் இருக்கிறாங்க. இப்போ பாஜக அரசுல எந்த ஆட்சியும் கலைக்கவே இல்லையே. அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் இங்கே நடக்கிறது. இங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஆண்டு காலம் அவங்க இருந்துட்டு 10 வருடமாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 வருடத்தில் வந்து பெரிய சேஞ்சுன்னு என்னவும் பார்க்க முடியாது. ஆனாலும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் 60 ஆண்டு காலம் சில விஷயங்கள் நடைபெறாத அதுவும் நம்ம நாடு வந்து பெரிய தேசம், அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது என்பது 5-10 வருடங்கள் நடப்பது கிடையாது. எங்கே அவங்க 60-70 ஆண்டு காலமாக சாதிக்க முடியாத சில விஷயங்களை ஒரு 20 ஆண்டுகளாவது இருந்தால்தான் சாதிக்க முடியும். ஒரு கட்சியாக இருந்து சாதிக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து மிக பலமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியில் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. எல்லா கட்சி தலைவர்களும் பலமாக இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் தங்களுக்கு எல்லாமே வேணும்னு கேட்குறாங்க. நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நிறைய தலைவர்கள் இருந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். யார் பிரதமராக ஆவாங்கன்றதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் வருஷம் யார் பிரதமராக இருப்பாங்கன்றது வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி சிக்கல்கள் அதிகமாக இருந்தால் அரசை ஆள்வதில் வளர்ச்சி தடைபடும். நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதை விட பலமாக ஒரு கட்சி இருந்து அதற்கு மற்ற கட்சிகள் வந்து துணை போனால் நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல் இருக்குது. அதில் வந்து திட்டங்கள் நடைபெறுவதிலும் சரி, அதை ஒற்றுமையாக ஒரு சில செயல்களை செய்வதிலும் அவர்களுக்குள் இப்பயே ஒற்றுமை இல்லை. நீங்கள் அப்போ வந்து அவங்க கூட்டணியாக வந்து அரசில் உட்காரும்போது நினச்சே பார்க்க முடியலை என்னாலலாம். ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே இதில் எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியலை. அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு வண்டியை வந்து பல மாடுகள் பல திசையில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அது இந்தியாவிற்கு நல்லதாக எனக்கு படவில்லை, அதுவும் இந்த தருணத்தில். தாண்டி வந்து இப்போது பாஜக தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா, ராகுல் காந்தியுடைய வயசை விட காங்கிரஸ் கட்சி கம்மியான தொகுதிகளில் வெற்றி பெறும், அதாவது ரொம்ப கம்மியான தொகுதிகள் தான் வெற்றி பெறும்ன்றாங்க. இது உண்மையாகவே ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு வலுவில்லாத ஆப்போசிஷன் இருக்கிறது நல்லது இல்லை தானே? நல்லதில்லை தான். வலுவான ஒரு எதிர்க்கட்சி எப்போவுமே இருக்கணும். ஆளும் கட்சி செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் ஒரு நல்ல வலுவான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்பது தான் ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். அதில் காங்கிரஸ் இருந்தே ஆகணும். காங்கிரஸை அழிச்சிடணும்லாம் நான் சொல்லவே வரல. காங்கிரஸ் நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் மிகவும் சந்தோஷம். எப்போவுமே யார் ஜெயித்தாலும் சரி, இன்னொருத்தவங்க வந்து எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க போகிறார்கள். பாஜக அவங்க ஆசையை சொல்கிறாங்க, அவங்க வந்து 50க்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற மாதிரி தான் காங்கிரஸுடைய செயல்பாடும் இருக்கிறது என்பது என்னுடைய ஆதங்கம். காங்கிரஸ் ஒரு இன்னும் நிறையா ஓட்டு வாங்கலாம், சீட்டு வாங்கட்டும், ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக அமர்ந்து அரசியல் செய்தால் மிகவும் சந்தோஷம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள், பேசும் சில விஷயங்கள் தேசத்திற்கு எதிராக போகிறது தான் கவலையாக இருக்கிறது. தேச விரோத செயல்களாக பார்க்க முடியுது. எப்படின்னா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க, சைனாவை சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவர்களுடைய தலைவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒரு தலைவர் பேசியிருந்தார், மணிசங்கர் ஐயர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் நினச்சா எது வேணாலும் செஞ்சிடணும், ஃபருக் அப்துல்லா அங்கே இவங்களோட கூட்டணியில் இருக்கிறவர் பேசுகிறாரு. அணுகுண்டை தூக்கி போட்டுருவோம் அங்கே பாகிஸ்தான், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் சைனாவை எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சீன்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சைனா நம்மளை அதை செஞ்சிடும் இதை செஞ்சிரும்னு ஒரு பயமுறுத்தல் தோணியில் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் இல்லை. நீங்கள் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேசத்திற்கு சாதகமாக பேசுவது தான் நல்லது. அதில் ஒருத்தர் பேசுனதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல.
அந்த கன்னியாகுமார் அப்படின்னு கன்னியாகுமார். சொல்லிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட மிலிட்ரியை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். அவங்க அங்கே ஊழல் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது தவறு இல்லையா? இப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்க நமக்காக போயிட்டு வெளியில் போராடிட்டு இருக்கும்போது அவர்களுடைய மாரலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அவர்கள் வந்து அவர்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மக்கள் பார்ப்பது மாதிரி செய்வது தவறு. அங்கே தவறே நடந்திருந்தாலும் அதை விசாரிப்பதற்கு தனியாக அமைப்புகள் இருக்கிறது, அவங்க செய்யட்டும். ஆனால் நீங்கள் பிரச்சார மேடையில் உட்காந்துட்டு அதை வந்து பேசக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கிறவங்க, இவங்க வந்து அதை வந்து வெளியில் பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது தேசத்து பாதுகாப்பே கேள்விக்குறியாகிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி நமக்கு தேவையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்ம அதை தாண்டி இப்போது நம்ம இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது காங்கிரஸ் வந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 228 தொகுதிகள் தான் வந்து ரொம்ப குறைவாக போட்டியிட்டாங்க. ஆனால் இதை பற்றி கேட்கும்போது கார்கே அவர்கள் சொல்கிறாரு, பாஜகவை தோற்கடிக்கிறதுக்கும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கிறதுக்கும் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோம். அப்போது காங்கிரஸ் மேலே இவ்வளோ நாளாக வந்து அந்த பிக் பிரதர் மென்டாலிட்டின்னு சொன்னதுலேருந்து அவங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? இறங்கி வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க தனியாக நின்று தோற்கடிக்க முடியாதுன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 220 தொகுதிகள் தான் அவங்க நிற்கிறாங்கன்னா, அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தோற்கடிக்க முடியாது பாஜகவை, அதனால் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு தோற்கடிக்கணும்னு பார்க்குறாங்க. இதுவே அவர்களின் மனநிலையை காமிக்குது. அப்போ அவங்களோட மனநிலை என்னன்னா, நம்மளால எல்லா இடத்துலையும் நின்று ஜெயிக்க முடியாது. அந்த முன்னாடி இருந்த காங்கிரஸ் இப்போ கிடையாது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. அதுவும் போக இவங்க கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளே இவர்கள் காலை வாரி கொண்டிருக்கிறார்கள். மம்தா இப்போ தான் சொன்னாங்க, நான் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் பிஜேபியை வீழ்த்தணும்ன்ற ஒரு ஒற்றை கருத்துல இருக்காங்கல்ல. ஆமா, அது பிஜேபியை வீழ்த்தணும், மோடியை வீழ்த்தணும், இந்த ஒற்றை கருத்து தான் அவர்களை வந்து ஒன்றாக இணைய வைத்திருக்கிறது. எனக்கு என்ன பயம்னா, இவங்க நம்ம ஒரு பேச்சுக்கே வச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னே வச்சுக்குவோமே, மோடியை வீழ்த்தியாச்சு, பாஜகவை வீழ்த்தியாச்சு, அப்புறம் இவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மேம், இப்போ பிரதமர் வந்து இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினே கூட வந்து பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாருமே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, இவர் என்னது பீகார் சிஎம் அந்த சின்ன பையன் கூட சொல்றாரு. எல்லாரும் தான் சொல்றாங்க, நாங்கள் சிஎம் ஆடுவோம், பிஎம் ஆயிடுவோம். இதுதான் பயம். அவர்களுடைய வேலை என்னவோ அதை அவங்க நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டம் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து பிஎம்மா வர்றதுக்கு வரட்டும், வர வேணான்னு நாம சொல்றதுக்கு நாம யாரு? மக்கள் முடிவு பண்ணி அப்புறம் அவங்க கட்சிக்குள்ள ஒரு முடிவு பண்ணி நீங்கள் பிரைம் மினிஸ்டராக வாங்கன்னு சொன்னால் வரட்டும். தமிழ்நாட்டிலிருந்து வந்ததற்காக நாம் பெருமைப்படுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் அங்கே போயிட்டு பிரச்சனை வந்து தமிழ்நாடை விட பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாண்டா அதுக்கப்புறம் தமிழராக நமக்கும் அந்த கெட்ட பேர் வந்து சேரும். அதை தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம தாண்டி ஜூன் 4க்கு பிறகு வெற்றி கொடியை நாம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிப்போம், அதே மாதிரி இந்தியாவிலையும் நம்ம வந்து ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிக இடங்களை கைப்பற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி 40 ஜெயிப்பாங்களான்றது டவுட்டு தான். வாக்கு சதவீதமும் குறைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா மக்களிடம் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து இது ஆளும் கட்சியோ வந்து நிற்கும்போது, மத்திய அரசுக்கான ஒரு தேர்தலில் நிற்கும்போது அவங்க தான் ஜெயிப்பாங்க. இது காலங்காலமாக வந்து திமுக வந்து ஜெயிச்சுட்டு வர்றது தான். அதனால் அது பெரிய வித்தியாசமாக தெரியலை. 40 தொகுதியில் ஒரு 28 தொகுதி இவங்க வருவாங்க, மிச்சத்தை வந்து மற்றவங்க எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 30 வரைக்கும் கூட இவங்க வரலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வழக்கம் போல் நம்ம பார்க்கும் பொழுது இந்த முறையும் வந்து மத்தியில் வந்து தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இல்லாமல் போயிடுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக வந்து பாஜக அரசு வந்தபோது இவங்க நம்மளுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்காது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க எம்பிக்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன்றும் செய்யலை. அவங்கவுங்க தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எதுவும் செய்யலை. அவங்க போய் அங்கே உட்காந்துட்டு திருப்பி வெளிநடப்பை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்களே தவிர, இந்த எம்பிக்களால் தொகுதிக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு நன்மையும் கிடையாது. அதை தாண்டி கடந்த 2 யூபிஏல பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருந்தது. முக்கியமான அமைச்சர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த முறை வந்து அது இன்னும் முறையும் வந்து நடக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குமோ? இந்த முறையும் நடக்க வாய்ப்பில்லை. அது இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் நமக்கு அரசியல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க திமுக. ஒரு ஜெயிக்கிற வரைக்கும் தான் வந்து போட்டியெல்லாம், அதற்கப்புறம் ஆளுங்கட்சியை அரவணைத்து போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, அந்த எதிர்ப்பு என்பது வந்து அரசியலையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட எதிர்ப்பாக நான் பார்க்கிறேன்.
அந்த மோடி என்னும் மனிதரை பற்றி இவர்கள் பேசாத பேச்சே கிடையாது. அண்ணாமலை என்னும் தலைவரை பற்றி இவர்கள் பேசாத பேச்சே. தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் பேசுவதும் வந்து ஒரு கசப்பான ஒரு உறவைத்தான் கொண்டு போய் நிற்குமே தவிர, இது முன்னாடியெல்லாம் வந்து இருந்தாங்க தலைவர்கள், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக சென்றதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான உறவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் எம்பிக்கள் 30 பேர் ஜெயிச்சா கூட இவங்க மத்திய அரசை நம்பித்தான் இவர்கள் பிழைப்பை நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது இது நம்மளுக்கு இன்னும் ஒரு 2.5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் தான் நினைக்கிறேன் நான். நம்ம தாண்டி வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு சொன்ன கருத்து, ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சசிகலா அவர்களும் வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து மத நம்பிக்கை இருந்தது, கடவுள் நம்பிக்கை இருந்தது, ஆனால் மதவாதம் அந்த சிந்தனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிடிவி தினகரன் வந்து அவர் வேற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த ஓவரால் இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஜெயலலிதா இந்துத்துவா தலைவரா? ஹிந்துத்வானா என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிந்துத்வானா மதவாதம் கிடையாது. முதல்ல ஹிந்துத்வா என்பது இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள், அப்படி தான் எடுக்க முடியும். ஹிந்து மதத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்கள் தான் இந்துத்துவவாதிகள்னு கூட சொல்லிக்கலாம். அப்படி பார்த்தா ஜெயலலிதா அப்படி தானே. அவங்க தான் வந்து கோயில்களில் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இலவச உணவு வந்து எல்லா கோயில்களையும் கொண்டு வந்தாங்க. நிறைய கோயில்களுக்கு அவர்கள் புனரமைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு அவர்கள் செய்த காரியங்களும் அதிகம். அவங்க அதில் வந்து வெட்கமே படலையே. நிறைய கோயில்களுக்கு அவங்களும் சசிகலாமாவும் சேர்ந்து போன கோயில்கள் உண்டு, யானை வாங்கி கொடுத்த கோயில்கள்லாம் உண்டு. அதனால் அவர் தீவிரமான இந்துவாகத்தான் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் மதமாற்றத்தை எதிர்த்து ஒரு சட்டத்தை கூட கொண்டு வந்தார். ஆனால் பல பேர் எதிர்த்து அதை இதெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அதை ட்ராப் பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் அவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்துக்களுக்கு எதிராக அவர் நடந்ததே கிடையாது. இன்னும் சொன்னீங்க, இந்த இந்து அறநிலையத்துறையை பல வகையில் அவங்க வந்து புனரமைச்சாங்க, அதை சரி பண்ணாங்க, அது சரியாக நடக்கணுன்ற முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. அவர் ஒரு தீவிரமான ஹிந்து. அதுக்காக மதவெறியர்லாம் சொல்ல வரல. மதவெறியர்ன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மதவெறின்றது எதை சொல்கிறாங்கன்னு தெரியல. மதவெறினா என்னை பொறுத்தவரையும் என்னன்னா, பிற மதங்கள் இருக்கக்கூடாது, அந்த மக்களை பூரா அழிக்கணும், அவங்கள அழிக்கிறதுக்காக அங்கே குண்டு வைக்கிறேன், இங்கே குண்டு வைக்கிறேன், வெட்டி கொள்கிறேன், அந்த மாதிரி வந்து ஒரு போர் மனப்பான்மை கொண்டவர்களைத்தான் நாம் அப்படி சொல்ல முடியும். எனக்கு தெரிந்து இந்துக்களில் அப்படி ஒரு தலைவர் தோன்றியதாக எனக்கு தெரியவே இல்லை. டிஃபென்ஸுக்கு வேணால் அவங்க போராடுவாங்களே தவிர, இவர்களாக போய் ஒரு மற்ற மதத்துக்காரர்களை வந்து அழிக்கிறதோ இல்லை மாற்றுவதோ அந்த மாதிரி காரியங்கள் யாருமே செய்தது கிடையாது. அப்படி ஒரு மதவெறியரோ இவங்க சொல்கிற மாதிரியான தலைவர்கள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து தினகரன் அவர்கள் சொன்னதை தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் ஒரு தீவிரமான இந்து, அதில் வந்து மாற்று கருத்தை. ஏன் இந்த விமர்சனங்கள் வருதுன்னா, பாஜக காரங்களுடைய அந்த பிரச்சாரங்களாக இருக்கட்டும், அவங்க கருத்துக்களாக இருக்கட்டும், அதிமுக தலைவர்களை தன்மையப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த விமர்சனங்கள் அதிகமாக. திமுகவில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே, நாங்கள் இந்துக்கள் கிடையாதா அப்படின்னு இதே வாதத்தை தானே வச்சாங்க. நீங்கள் என்ன எங்களை இந்துக்கள் எதிராக சித்தரிக்க பார்க்குறீங்க, நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் கோயில் போகிறோம், நாங்களும் விபூதி பூச்சிக்கிறோம் அப்படின்னு. திமுக அதிமுக 2 கட்சிகளும் இந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் தீவிரமான இந்துக்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க சொல்ல முடியாது. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு தீவிரமான இந்துத்துவ கொள்கையுடைய, ஆமாம் இது இந்துக்களின் நாடு, இங்கே இருக்கும் இந்துக்கள் வந்து இந்துக்களாக தானே இருக்க முடியும். அதை விட்டு அதாவது நாத்திகர்கள் இருக்கிறார்கள். இப்போ திமுகவில் நாங்கள் நாத்திகவர்கள், நாங்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் யாரை எதிர்க்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களை தான் எதிர்க்கிறார்கள். மற்ற மதத்தெல்லாம் அவங்க எதிர்க்கவே இல்லை. அவர்கள் சுட்டி காட்டுவது, கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது எல்லாமே இந்து மதத்தையும் இந்துக்களை பற்றியும். அப்படி ஒரு காரியத்தை என்றைக்குமே ஜெயலலிதா அவர்கள் செஞ்சதில்லை. அதை குறிப்பிட்டுத்தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ அதிமுகவில் பார்க்கும்போது தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய அமைதி நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் கட்சிக்குள்ளே வரலாம், அல்லது வந்து ஓபிஎஸ் அவர்களும் வந்து கட்சிக்குள்ளே வரலாம், ஒருவேளை இந்த தேர்தலை வெற்றி பெற்றான்ற மாதிரி பல தியரிகள் சொல்கிறாங்க. இப்போ அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சூழல் ஏற்படும், குறிப்பாக இந்த ஜூன் 4க்கு பிறகு என்ன நடக்கும் மேடம்? அதிமுக கண்டிப்பாக அவர்களுடைய ஓட்டு குறையிற மாதிரி தான் தெரியுது சூழ்நிலையை பார்க்கும்போது. முதல்ல வந்து நிறைய ஏன்னா இப்போ திமுக மேல் ஒரு அதிருப்தி இருந்தால் அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஓட்டாக மாறி இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியலை. அதிமுகவோட ஓட்டும் வங்கியும் கணிசமாக உயர்ற மாதிரியும் தெரியலை, அவர்கள் சீட்டு எண்ணிக்கையும் உயர்ற மாதிரியும் தெரியலை. அவங்களே ஒரு 3 நாள் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு கண்ணுக்கப்படலை. நீங்கள் சொன்னது தான், ஒரு பலமான எதிர்க்கட்சி மத்தியிலும் தேவை, மாநிலத்திலும் தேவை. இப்போதைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க அதிமுக தான். அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டால் நல்லது. ஆனால் இப்போ என்னன்னா அந்த இடத்தை வந்து பாஜக எடுத்துக்கொண்டது. நீங்கள் எந்த போராட்டமாக இருக்கட்டும், இப்போ என்னென்னா எல்லாரும் பாஜக
பாஜக பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர அதிமுக பேசுகிறதே நிப்பாட்டிட்டாங்க. இது நல்லது கிடையாது. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது நல்லது கிடையாது. நீங்கள் சொன்னது தான், அது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களோட ஓட்டு வங்கியெல்லாம் குறைஞ்சதுன்னா, ஓட்டு எண்ணிக்கை குறையும் போது அவங்க ஒன்றா சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எடப்பாடி அவர்களும் இல்லை ஓபிஎஸ் அவர்களோ இல்லை தினகரன் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லை எடப்பாடியின் இடத்தை வேறு யாராவது எடுப்பாங்களான்றது அதுக்கும் வாய்ப்பு. ஏன்னா அந்த கட்சியில் ஜனநாயகம் உண்டு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் அங்கே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு பலமான எதிர்க்கட்சியாக கொண்டு வந்தால் அதிமுகவை பொறுத்தவரை அது நல்ல விஷயம்தான். அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி மேடம். நன்றி.